Hi all, welcome to TS Home Foods. நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் புடவை வச்சு சாமி கும்பிடுற ஒரு டே தான். மார்னிங் எந்திரிச்ச உடனே தெருவாசப்படிக்கு கோலம் போட்டுட்டு மாடிக்கு போயிட்டு பூத்திருந்த ஃப்ரெஷ்ஷான ரோசஸை வந்து கலெக்ட் பண்ணி வந்துட்டேன். நம்ம மாடியில் நியர்பை ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் வந்து நான் வச்சுருக்கேன். சாகும் வரும் நானும் ஒரு ரோஸை வச்சுட்டு போராடிட்டா இருக்கேன். பார்க்கலாம். நானும் குளிச்சுட்டு வந்து பூஜை ரூமுக்கு இருக்க சாமி படங்களுக்கு எல்லாமே பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கீழே வந்துட்டு இன்னைக்கு புடவை வைக்க போறதுனால ஸ்ரீராமஜெயம் அரிசி மாவால போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சைடில் வந்து சாமி பிரசாதங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கருப்பு சுண்டல் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். சைடில் வந்துட்டு வெல்லம் வந்து கரைச்சிட்டு இருக்கேன். குக்கரில் வந்து இன்னைக்கு நான் ரைஸ் வச்சுட்டேன். கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட் இன்னைக்கு நான் செய்ய போறதுனால நான் அரிசியும் பருப்பும் குக்கரில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது சக்கரை பொங்கலுக்கு தாளிப்புக்கு தேவையானது முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடி, நெய் எல்லாமே சைடில் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வடைக்கு வந்துட்டு ஆல்ரெடி உளுந்தை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். மிளகா வந்து அதிலே போட்டு அரைச்சிப்போம். உங்களுக்கு வடையோட ரெசிபி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது லெமன் வந்து வாசப்படிக்கு வைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெமனில் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு லெமனில் வந்துட்டு மஞ்சளும் ஒரு லெமனில் குங்குமமும் தான் வச்சு வைப்போம். வாசப்படி 2 சைட்லேயும் வந்துட்டு என்ட்ரன்ஸ் சைடில் வந்துட்டு குங்குமமும் அந்தாண்ட சைடில் வந்துட்டு மஞ்சளும் ஒரு லெமன் தான் நான் வைப்பேன். அடுத்தது வந்துட்டு உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு கிரைண்டரில் நல்லா போட்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் 2 டைப் ஆஃப் வடையுமே செய்ய போகிறோம். ஒன்று உளுத்த வடை, இன்னொன்று வந்துட்டு தயிர் வடை. இந்த சைடில் வந்துட்டு சக்கரை பொங்கல் வந்துட்டு குக்கரில் இருந்து அந்த சாதம் அரிசி பருப்பை வெள்ளத்தில் எடுத்து கொட்டி நல்லா கிண்டி தாளிப்புகள் முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே போட்டுட்டு நல்லா தலைன்னு கொதிச்சுட்டு இருக்கு. பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. சைடில் வந்துட்டு வடை மாவை வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஏனத்துலேயே வந்துட்டு சின்னதாக சாப் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். வடை மாவை நல்லா நைஸாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துப்பேன் நான். சைடில் வந்துட்டு வானலில் வந்துட்டு நல்லா எண்ணெயை போட்டு காய்ச்சி எடுத்துருக்கேன். ஒரு சின்ன வாழை இலை ஏழை வச்சுட்டு வடையை நமக்கு தேவையான சைஸில் தட்டி எடுத்து போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப திக்காகட்டும்னு விட மாட்டேன். நான் கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நிறுத்திடுவேன். கொஞ்ச நேரத்தில் ஆற அது இறுகிடும். இப்போ வந்து தயிர் வடைக்கு தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சைடில் இன்னொரு வடை மாவு அரைச்சது வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஏட்டில் வந்து நல்லா தட்டி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் சாமிக்காக சுண்டல், சக்கரை பொங்கல், வடை எல்லாமே செஞ்சுருக்கோம். சாதமும் கொஞ்சம் வச்சுருக்கேன். சாதத்துக்கு வந்து பருப்பு, பால் ரெண்டுமே வந்து சேர்த்து வச்சுருக்கேன் சாமி படைக்கிறதுக்காக. நான் வடையை நல்லா எண்ணெய் காயட்டோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க எண்ணெயில் வந்துட்டு மினிமம் ஒரு 8 to 9 வடை வரையிலாம் போடலாம். நான் வந்து தேவையான சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து நல்லா போட்டு எடுத்திருக்கேன். சக்கரை பொங்கல்லாம் சைடில் வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சாமிக்கு தேவையான வேலைகளை ரெடி பண்ணுறதுக்காக நான் போட்டுட்டேன். அடியில் ஒரு மனையை வச்சு நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்க சாமிக்கு படைக்கிறதுக்காக வாங்கியிருக்க ஒரு புடவைகளும் அதிலே கட் பண்ண ப்ளவுஸஸையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் கட் பண்ணி. இன்னைக்கு மஞ்சள், சீப்பு, கொம்பெல்லாம் வச்சுருத்து 2 வாழைப்பழம், அடுத்தது வெத்தலை பாக்கு. நான் எப்போவுமே 5 வெத்தலை 2 பாக்கு எடுத்துப்பேன். லெமன், நம்ம மாடியில் பறித்த ரோஸ், பன்னீர் ரோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாமிக்கு வைக்கிறதுக்காக. நம்ம மாடியில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோஸஸ் வந்து நானும் நட்டு ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு சிலது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதில் இந்த பன்னீர் ரோஸு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சாமிக்கு அழகாக நம்ம செஞ்சதெல்லாம் படைச்சு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.